ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு பொட்டுக்கடலை 1/4 கப் வேணும். பச்சை மிளகா ஒரு 5 எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் உப்பு, இதுதான் இதுக்கு வேணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தேங்காய் முதல்ல அடியில் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இஞ்சி சின்ன துண்டு, பச்சை மிளகா ஒரு 5 இல்லைன்னா 6 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு போட்டு நம்ம மிக்சியில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இந்த சட்னி வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மிக்சியில் போட்டு அதை அரைச்சிக்கிட்டு நல்லா அது பொடியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை, அதையும் அதில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு உப்பு, இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கணும். இப்போ நம்ம திரும்பவும் மிக்ஸியை ரன் பண்ணலாம். திரும்பவும் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம மிக்ஸியை ஓட்டணும். மீடியமில் வச்சு மிக்ஸியை ஓட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி நல்லா ரெடி ஆகிருக்கும். அதை எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு சட்னிக்கு தாளிக்கணும். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கு அப்புறமா வெள்ளை உளுத்தம்பருப்பு போடணும். 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அது நல்லா செவக்க வறுக்கணும். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, அதை வாசனைக்காக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் போட்டு நம்ம லேசாக வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற சட்னியில் இந்த கலவையை போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கலாம். இதுதான் வந்து தேங்காய் சட்னி. இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம்.